நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அர்ப்பணித்தின் நேரத்திலே நம்முடைய ஜோஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. அந்த அர்ப்பண நேரத்தை பார்த்து நீங்கள் அர்ப்பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸ்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் இடத்துல சொல்லி ஒவ்வொரு புதன்கிழமையிலே மாலை 6:30 மணிக்கு நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக அர்ப்பணித்த நேரத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நம்முடைய கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜோஸ்வா டிவியிலே இந்த அர்ப்பணித்தின் நேரம் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம். நீர் பேசும் அடியான் கேட்குறேன், உங்களுடைய பாதத்தில் கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதத்திலே 121 சங்கீதம் அதில் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவே காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவே என்ன செய்வார்? அவர் உன் ஆத்துமாவே காப்பார். பாருங்க, அவர் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், விலக்கி காப்பார், விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற பொல்லாத தந்திரமாய் செயல்படுகிற ஆவிகள். ஒரு மனுஷன் தேவ மனுஷனாக இருப்போமானால், கிறிஸ்துக்குள் இருப்பவனாக இருப்பானால், எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை வாசித்து சத்தியத்தையே அறிந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். அதுதான் சங்கீதத்தில் 34 சங்கீதம் 19வது வசனம் சொல்கிற, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் உற்று பார்த்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், விலகி காப்பார், விலகி காப்பார். உனக்கு எதிராக எழும்பி நிற்கிறானா? வெள்ளம் போல சாத்தான் வருகிறதா? இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்கிறவர் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வருகிற உபத்திரங்கள், நமக்கு வருகிற நிந்தைகள், நமக்கு வருகிற அவமானங்களே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளை காக்கிறவர், நம்மளை காக்கிறவர். நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய மாம்சம் எங்கே எல்லாமோ செதறி இருக்கும். அதை வாங்கினா எப்படி இருக்கும், அங்கே போனால் எப்படி இருக்கும், அதுபடி பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி போனால் எப்படி இருக்கும். நம்முடைய ஆத்துமா அலழிச்சு கொண்டிருக்கும்,
இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எனக்கு இப்படிப்பட்ட நோயோடு கூட இருக்கிறேனே, இப்படிப்பட்ட கொடீரமான காய்ச்சலோடு கூட நான் வீட்டில் இருக்கிறேனே, என் கை கால்கள் செயலிழந்து போய், உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய், நான் வீட்டிலே திமிரமனக்காரனை நோயோடு கூட படுக்கையிலே இருக்கிறேனே என்று சொல்லி உன் ஆத்துமாவுக்குள்ள வேதனையோடு கூட இருக்கிறாயா? அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காக்கிறவர், உன்னை காப்பவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், காக்கிறவர். நான் வீட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, என் வயிற்று பகுதியில் கட்டியோடு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, நீர் போக முடியாதபடி நீர் கடுப்புனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஜனமே, நீ ஆண்டவர் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்கி நிற்கிறாயா? பிசாசினால் போராட்டத்தோடு கூட இருக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறவர் சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய குடியிருப்பு கல்றையில் தான், சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுஷன், அவனுக்குள்ள 2000 பிசாசுகள் கூடியிருக்கிறது. நிறுவனமாய் கல்றையிலே குடியிருப்பாக இருக்கிறான். ஆனால் இயேசு அந்த ஊருக்குள்ளே கடந்து போகும் பொழுது, அந்த படகில் இறங்கி அந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது அவன் ஓடி வருகிறான். சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறவன், கல்றையிலே குடியிருப்பாக இருந்தவன். நீர் தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும், ஆனால் என்னை வேதனைப்படுத்தியவோ இன்னும் வந்திருக்கிறீரோ என்று சொல்லி கேட்கிறான். நீர் தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும், நீர் என்னை வேதனைப்படுத்தையோ என்ற இடத்துக்கு வந்திருக்கிறீர். அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்குள்ளே அந்த பிசாசு சொல்லுது, அவனுடைய தீங்கு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். அவன் 2000 பிசாசுக்கள் மேலே அவனை வைத்து, அவனை குடியிருப்பு கொள்ளையில் குடியிருப்பு வைத்து, அவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் எலும்ப விடாதபடி அவனை வாழ்க்கையில் எல்லாம் கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு அந்த படுகளை இறங்கி அந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது அந்த பிசாசு பிடித்தவனை பார்த்து சொன்னார், இவனிடத்திலிருந்து நீ வெளியே போ என்று சொல்லும் பொழுது பிசாசு சொல்லிச்சு, நாங்கள் எங்கே போக முடியும்? இவனுக்குள்ளே நான் குடியிருப்பாக இவனுக்குள்ளே நாங்கள் இருந்தோமே, இப்போ நாங்கள் எங்கே போக முடியும்? பிசாசு சொல்லுது, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்புங்க ஐயா. அது சொல்கிறாரு, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே நீ போ, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே நீ போ. பாருங்க, அந்த பிசாசினால் பிடித்திருந்த மனுஷன், சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த மனுஷன், கல்றையிலே குடியிருப்பாக இருந்த மனுஷனுக்குள்ளேருந்து அந்த பிசாசு பன்னி கூட்டத்தில் போன உடனே அவனுடைய சங்கிலி கட்டுகள் அவுக்கப்பட்டது. அவன் நல்ல ஆடைகளை உடுத்தினான், இயேசுக்கு பின்னாடி சென்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் எல்லா தீங்குக்கும் அவனை விலக்கி காப்பவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசினால் பிடித்திருந்த மனுஷன், அவனை பார்த்தால் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம்,
இவன் நம்மளை என்னமோ பண்ணிடுவானோன்னு சொல்லி அந்த கிராமமே ஒரு பயத்தோடு கூட இருந்தது. ஆனால் இயேசு அந்த கிராமத்துக்குள்ளே போகும் பொழுது கட்டப்பட்டிருந்த சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த 2000 பிசாசுகளை கூடியிருந்த அந்த மனுஷனுக்குள் இருந்து அது வெளியே போன உடனே அவன் எல்லா தீங்குக்கும் காப்பவர். அவருடைய ஆத்துமாவை மீட்டு எடுத்தார். ஆமே. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமாவை அவர் காப்பார். என் அருமையான பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீடுகளிலிருந்து பிலி சூனியம் கட்டுனால, சூனியத்தின் கட்டுனால, இவங்க எனக்கு சொந்தக்காரங்க, இவங்க எனக்கு உறவினர்கள், என்னோட உடன் பிறந்தவர்கள், ஒரு அடி நிலத்துக்காக அவன் என் மேலே சூனியத்தை வச்சு என் கை கால் செயலிருந்து போய்விட்டது, என் வேலையை முடக்கி விட்டானே, என் குடும்பத்தை முடக்கி வச்சுட்டானேன்னு சொல்லி அவன் வீட்டில் இருந்து கொண்டு அவன் இருக்கிறாயா? இன்றைக்கி எல்லா தீங்குக்கும் உன்னை விலைக்கு காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். என் வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியலையே, என் வீட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு தூக்கமே இல்லையே, என் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை வருகிறது, என் வீட்டுக்குள்ளே இருந்தால் குழப்பங்கள் வருகிறது, என் வீட்டுக்குள்ளே இருந்தால் தற்கொலை என்ன வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு இயேசு உன்னோடு கூட இருந்து பேசுகிற வார்த்தை, அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். உன் ஆத்துமாவே அவர் காக்கிறவர், காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பயப்படாத. நீ வீடுகளில் இருந்து கொண்டு பயத்தோடு கூட இருக்கிறாயா? நீ பயப்படாத, நீ கலங்காத, தயங்காத. என் நீதியின் கரத்தினால் அவனை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். என் நீதியின் கரத்தினால தாங்குகிறேன். அநேக வருடமாய் இந்த பிசாசினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் உறுப்புகள் எல்லாம் எலும்புகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது. பிசாசினால் பாதிக்கப்படுகிறேனே, ஒரு அடி என்னால் எடுத்து வைக்க முடியலையே. போராட்டத்தோடு கூட இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் நீ விலக்கி காப்பார். அடுத்தபடியாக பாருங்க, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த ஆத்துமாவை காக்கிறவர், இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பானால் தேவன் அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறார். அந்த ஆலயமே நீங்கள் என்று சொல்கிறார். அந்த ஆலயம் இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராய கர்த்தர். வானமும் பூமி எனக்கு சிங்காசனம், நான் காட்டுகிற பாதமடி எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆத்துமாவுக்குள்ள அநேக பலவீனங்கள் இருக்கிறது, அநேக நோய்கள் இருக்கிறது. இந்த ஆத்துமா அநேகருக்கு ஒரு பயமாக இருக்கிறது. இந்த ஆத்துமாக்குள்ள எனக்கு இப்படிப்பட்ட கேன்சர் நோயினால் இருக்கிறனே, இப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட இருக்கிறனே, பயங்கரமான என்னுடைய சரீரத்தில் குட்டீரமான வேதனையோடு கூட இருக்கிறனே, கிட்னியினால் பிரச்சனையோடு கூட இருக்கிறனே, என்னுடைய வயிற்று பகுதியிலே அல்சர்னால் பாதிக்கப்படுகிறனே, நான் என் சரீரம் முழுதும் புண்ணாக இருக்கிறது, பொக்களமாக இருக்கிறது என்று சொல்லி உன் ஆத்துமாக்குள்ளே நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? உன் ஆத்துமா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதா? என் ஆத்துமாக்குள்ளே என் ஆற்றில் பயங்கரமான வலி இருக்கிறது, இந்த ஆற்றில் எனக்கு அடப்பு இருக்கிறது, இதனால் எனக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி பயத்தோடு கூட இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமாவை காக்கிறவர், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தேடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். சங்கீதக்காரன் மூலமாக தாவீது. ஆத்துமா துடிச்சு கொண்டிருக்கிறதா? அருமையான
கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஒரு முறை ஒரு வாலிப தம்பி எங்களுடைய இடத்துக்கு வந்தான். நான் என்னுடைய ஊரில் எங்களுடைய சர்ச்சில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கத்து ஊர்லேருந்து, எங்கள் ஊர்லேருந்து ஒரு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு தம்பி வந்தான். தம்பியும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, ஆனால் இப்போ இயேசுவை அறிந்து கொண்டவங்க. அவங்க பக்கத்திலே ஒரு ஸ்கூல் இருக்கிறது, பேரன்புக் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு மகன் ஆனால் எங்களுடைய சர்ச்சுக்கு நாங்கள் வந்தான். நான் தற்செயலாக வந்தவன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்காக, ஆலயத்துக்குள்ளே ஜெபிப்பதற்காக அந்த பேரன்புக் ஸ்கூலுக்கு போய்விட்டு அவன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சர்ச்சுக்கு வரும்பொழுது நான் அங்கே உட்கார்ந்துருந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். என் பக்கத்தில் வந்தாங்க. ஐயா, நீங்கள் ஊழியக்காரர் தானான்னு கேட்டாங்க. ஆமாம்மான்னு சொன்னேன். எங்கள் பையனுக்கு ஆட்டில் ஓட்டை இருக்கியா, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் பையனுக்கு ஆட்டில் ஓட்டை இருக்கியா. என் பையன் சொல்கிறான், நான் இந்த ஓட்டையை மருத்துவத்தில் போய் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், இந்த ஓட்டையை அடைக்க மாட்டேன், எங்கள் அப்பா இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் சொல்கிற விசுவாசத்தினுடைய வார்த்தை. அவங்க அம்மா என்று சொன்னாங்க. அவன்கிட்ட நான் கேட்டேன், அப்பா இது உனக்கு இப்படி விட்டு பலனீனம் இருக்கிறதே, நீ மருத்துவத்தை பார்க்கலாமே என்று சொல்லி. அவன் சொன்னான், ஐயா நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தானே ஐயா, இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அம்மா எத்தனையோ இடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க, எத்தனையோ ஆலயத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க, ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். இதே பக்கத்தில் இருக்கிற பேரன்புக் ஸ்கூலில் நான் படித்திருக்கிறேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை நான் படிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வரும் பொழுது இந்த ஆலயத்தில் வந்து நான் ஜெபித்து கொண்டு போகும் பொழுது இயேசுவை பார்ப்பார், இயேசுவை நான் பார்ப்பேன். இது எங்களுக்குள்ளே அனுபவம் இருக்கிறது ஐயா. ஆனால் அந்த இயேசு என்னுடைய ஆட்டில் இருக்கிற ஓட்டை அடைப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. அவர் சொல்லுகிறார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. நாங்கள் ஜெபித்தேன். அந்த வார்த்தையை கேட்டு எனக்குள்ளே ஒரு விசுவாசம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை நீர் காக்கிற தேவன், இந்த ஆத்துமாக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இதய பகுதியில் என்னுடைய கரத்தை வைத்து நான் ஜெபித்தேன். ஒரு 3 நாட்கள் கழித்து அவங்க வந்தாங்க. மறுபடி ஃபோன் பண்ணாங்க, ஐயா எங்கே இருக்கீங்க, நான் சர்ச்சில் தான்மா இருக்கிறேன்னு சொன்னேன். உங்கள் பையனோடு கூட வந்தாங்க. ஐயா நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது என் மகனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுயா. அந்த ஆட்டில் இனி ஓட்டவே இல்லையா, வழி இல்லையா. எங்கள் அம்மா நீ போய் தென்காசி ஆர்த்தியில் ஸ்கேனில் போய் ஸ்கேன் எடுத்து பார். எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா பையனும் போய் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்குறாங்க. அவங்க பார்த்த டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. ஓட்டையாக இருந்த ஆட்டில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரியா, என் ஆத்துமாவை அடைப்பார் ஐயான்னு சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது ஆட்டில் இருக்கிற ஓட்டை அடைக்கப்பட்டது. மருத்துவ அறிக்கையை மாற்றின தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், ஜீவனமாக இருக்கிறான். இன்னைக்கு அவன் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறான், முதல் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். நரிமையான கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை காப்பார். உன் ஆத்துமாவே அவர் காப்பார். எல்லாரும் ஒரு கண்களை மூடி, அதுக்கு முன்பாக நம்முடைய ஜோஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு அற்புதத்தின் நேரம் மூலமாக நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க.
அதை பாருங்கள், அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானே இயேசு ஜெப ஒளித்தின் மூலமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோஸ்வா டிவிக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய டிவி சேனல் ஒளிபரப்புகிற காரியங்கள் எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி, அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசுனீங்கப்பா. ஒரு வாலிப தம்பியினுடைய செய்த அர்ப்பணித்தை இந்த இடத்துல நீர் சொல்ல வைத்தீர் ஐயா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன் அப்பா. இந்த இடத்துல நீங்கள் இதய பாதிப்போடு கூட, இதயத்தில் வேதனையோடு கூட, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இன்றைக்கி அந்த இதயத்தினுடைய பலனினங்கள், உன்னுடைய ஆத்துமாக்குள் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாறுகிறது. இப்படிப்பட்ட நோயினால் நான் பாதிக்கப்படுகிறேனே, இப்படிப்பட்ட நோயினால் நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி, மருத்துவ செலவுனாலே நான் கடன் பட்டிருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பவர். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வார்த்தையும் இந்த ஜெபத்தையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன், ஆமேன்.